ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டயத்தில் கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான போலி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. போலி செய்கிறதுக்கு 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு சேர்த்தாதான் அதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேய்க்காமல் ஸ்டிக்கியாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு 1/2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கு மாவு. இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக பருப்புக்கு தயார் பண்ணுவோம். இதுக்கு 1 கப்பு கடலை பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே குக்கருக்கு மாற்றி விட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மெஷர் பண்ண கப்லேயே 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்தாச்சு. இது ஆறுனதும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணாமல் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை கடாயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அல்வா பதத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு ரெடி ஆயாச்சு. இதில் நான் தேங்காவை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண போலி மாவை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு எடுத்து வச்சிருக்கிற அளவில் பூரணத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தோம்னா பட்டர் ஷீட் பயன்படுத்திக்கிறலாம். அப்படி இல்லைன்னா மில்க் கவரு அந்த மாதிரி எடுத்துக்கிறலாம். இதில் ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண போலி மாவில் பருப்பை ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கவரில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோவாகவே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பஃபியாக கிடைக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசை தவாவில் கீ சேர்த்துக்கோங்க. கீ இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த போலியையும் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளவு பஃபியாக வருது. உள்ளே வந்து பருப்பு இருக்குது, வெளியில் மாவு இருக்குது. ஸோ அவ்வளவு அழகாக வந்திருக்கு.
அவ்வளோதாங்க. இப்போ இந்த போலியை குழந்தைங்களோட சேர்ந்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. போலி ரொம்ப அருமையாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. ஸோ நீங்களும் நான் சொன்னது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.